கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 62:8. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். நம் உள்ளத்தில் உள்ள கவலைகள் மற்றும் பாரங்களை ஆண்டவரிடம் கொட்டி தீர்த்து ஜெபித்தலைத்தான் இந்த வார்த்தை கூறுகிறது. அவர் ஒருவரே எங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 கூறுகிறது. நாம் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்ல முடியாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எனவேதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்ற வார்த்தையின்படி அவர் மேல் நம் பாரங்களை வைக்கின்ற போது அவர் எங்கள் சுமைகளை இலகுவாக்கி விடுகிறார். இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் ஒரு மிகுந்த ஆறுதலை இருதயங்களில் அனுப்புகிறவராக இருக்கிறார். வேதத்தில் தன் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி ஜெபித்த அன்னாளை பற்றி வாசிக்கிறோம். எல்கானா என்பவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. எல்கானா சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து சீலோ என்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் வருவான். அங்கே அவன் பலியிடும் நாளிலே தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால் அவளுடைய சக்களத்தி பெண்ணினால் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் வருஷந்தோறும் இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஒரு தடவை புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதல் அளித்தலாக தெரியவில்லை. அன்னாள் எழுந்தாள். ஆலயத்துக்கு போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தருளும் என்று அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அன்னாள் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். அப்பொழுது அவளை கவனித்துக் கொண்டிருந்த அந்த ஆலயத்தின் ஆசாரியன் ஆகிய ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஷ்டவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். பின்பு அன்னாள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆம், என அன்பானவர்களே, கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை அன்னாள் ஊற்றி விட்டதால் அவளின் முகத்தை விட்டு துக்கம் மறைந்தே போய்விட்டது. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்குப்படின கர்த்தர் இன்று எம்மோடு தான் இருக்கிறார். அன்னாளுக்கு பிள்ளை இல்லையே என்ற துக்கம் ஒரு பக்கம், சக்களத்தி அவளை மனமடிவடைய செய்தது மேலும் ஒரு பக்கம் அவளை அள வைத்தது. இன்றைக்கு எம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், குறைவுகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் எவ்வளவோ இருக்கலாம். அவர் சமூகத்தில் எங்கள் இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கிற போது உடைந்து போன உள்ளங்களை நிச்சயமாக அவர் தேற்றுவார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீங்கள் சமீபமாய் இருக்கிறபடியினால் உம்முடைய சமூகத்தில் எங்கள் இருதயங்களை ஊற்றி விடுகிறோம் அப்பா. எங்கள் துக்க முகங்களை மாற்றி உமக்குள் நாங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி சொல்ல வையுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.